ஆதிலக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதிலக்ஷ்மி. சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மாம். சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மாம். தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே க்ஷீரசமுத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே க்ஷீரசமுத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி ஜய பாலய மாம். தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. ஜய வரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ர பலத்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே பவ பயஹாரிணி பாப விமோச்சனி சாது ஜனாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஜய வரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ர பலத்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே பவ பயஹாரிணி பாப விமோச்சனி சாது ஜனாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி ஜய பாலய மாம். சந்தானலக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் வந்தது. ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மாம். விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. जय कमलासिनि सद्गतिदायिनि ज्ञान विकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासितवाद्यनुते कनकधारा स्तुति वैभववन्दित शङ्कर देशिक मान्यपते जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी जय पालय माम्. जय कमलासिनि सद्गतिदायिनि ज्ञान विकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासितवाद्यनुते कनकधारा स्तुति वैभववन्दित शङ्कर देशिक मान्यपते जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी जय पालय माम्. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்விச் செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्यमुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुते जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्यमुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुते जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वपरप्रद शास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वपरप्रद शास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये धुम धुम धुन्दुम 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 शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये धुम धुम धुन्दुम 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 शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் காணவிருப்பது இசை கோலம்.
सरस्वती दयनिधि निगति सरस्वती दयनिधि निगति सरस्वती दयनिधि निगति निन्नरुள் தந்தருள்வாய் பாரதி 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 सरस्वती கரமலர் நெடிர் மணிமாலையோ கரமலர் நெடிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் நெடிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் நெடிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் நெடிர் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடைகள் அழகும் கரமலர் நெடிர் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடைகள் அழகும் வளர் सरस्वती दयनिधि निगति निन्नरुள் தந்தருள்வாய் பாரதி सरस्वती நின்னருள் ஒளி இல்லையா நின்னருள் ஒளி இல்லையா நான் மலையிருள் நீங்குமோ சகல கலை மாதே நின்னருள் ஒளி இல்லையா நான் மலையிருள் நீங்குமோ சகல கலை மாதே நின்னருள் ஒளி இல்லையா நான் மலையிருள் நீங்குமோ சகல கலை மாதே அனவாகினி வெண்கமல மலர் வளரும் அனவாகினி வெண்கமல மலர் வளரும் அனவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணி வெண்தாமரை வளர் அனவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணி வெண்தாமரை வளர் सरस्वती दयनिधि निगति निन्नरुள் தந்தருள்வாய் பாரதி सरस्वती 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 இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். 26/8/2014 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஜெய வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஷவால் 29ஆம் தேதி. மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி புல்லின் வாய் கிண்டல். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான்
கேடயத்தில் பவனி. பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் மயில் வாகனத்தில் திருவீதி உலா. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அவிட்டம். நவ கிரகங்களின் பெயர்ச்சியினால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து நம்மை காக்கவல்ல கோளறு பதிக பாடல்களை கேட்போம். கோளறு பதிகம் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற 10 பாடல்களின் தொகுப்பாகும். இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான சிந்தனைகள் பலவற்றை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற இனிய தலைப்பில் பெருமக்களே, புலர்காலை நேரத்தில் மிகப்பெரிய ஞானியாக தமிழகத்திலே பிறந்து வளர்ந்து உன்னதமான பெரு நூல் ஒன்றை தமிழர்களுக்கு பொக்கிஷமாக வைப்பு நிதியாக தந்த திருமூல தேவநாயனாருடைய உன்னதமான சிந்தனைகளையெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அற்புதமான தொடரில் இன்றைக்கு நான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இட்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு பூரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று திருமூலர் சொல்லுகிற ஒரு அழகான கவிதையை அமுதமாக உங்கள் செவிகளுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய துன்பம் எது என்று கேட்டால் பசிதான் மனிதர்களை வாட்டி எடுக்கிற மிகப்பெரியதாகிய துன்பம். விருந்துக்கு செல்லுகிறீர்கள், பல்வேறு பதார்த்தங்கள் பரிமாறப்படுகின்றன. பரிமாறுகிறவர்களும் விரும்பி விரும்பி ஐயா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் நீங்கள் எப்படியாவது சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள். முடிந்தவரை சாப்பிட்டுவிட்டு இனிமேல் இடமில்லை விட்டுவிடுங்கள் என்கிறீர்கள். வயிறு ஒரு அளவிற்கு மேல் கொள்ளளவு இல்லாதது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி நேரம் கழித்து மறுபடியும் பசிக்கிறது என்று நம்முடைய உணர்வுகளை அது தட்டி எழுப்பும். ஒரு நாள் உணவை நீ உண் என்று சொன்னால் அது உண்ணாது, 2 நாட்களுக்கெல்லாம் அது காத்திருக்காது என்பதனால் பசி மனிதர்களுடைய உயிர் பண்புகளிலே ஒன்று. பசியின் கொடுமை தெரிவதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் ஆன்மீக தடத்தில் சில விரதங்களை நம் முன்னே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவனை நினைந்து, இல்லை மறைந்து போன பெரியவர்களை நினைந்து நீங்கள் விரதம் இருங்கள், பட்டினி கிடங்கள் என்றால் ஒரு நாள் 2 நாள் பட்டினி கிடந்து பார்த்தால்தான் ஓ மற்றவன் பசி வயிற்றுக்கும் இப்படித்தான் துன்பம் உண்டாகும் போலிருக்கிறது என்கிற உணர்வை நீங்கள் உள்ளுக்குள் உணர்வதற்கு இந்த அருமையான விரதங்கள் நமக்கு துணையாகிறது. மனிதர்களை பார்த்து தாங்கள் அனுபவித்த வாழ்க்கையிலிருந்து கிடைத்த படிப்பினைகளை சொல்லுவது சான்றோர்களுடைய மிகப்பெரியதாகிய பண்பு. நம்மை ஒத்திருக்கிற மனிதர்களை பார்த்து பெருமான் திருமூலர் ஒரு அழகான கவிதை சொல்லுகிறார். நீங்கள் ஏதேனும் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கருதினால் கட்டம் போட்டு வைத்து கொண்டு, எல்லைகள் வரையறுத்து கொண்டு, இன்னார்க்குத்தான் கொடுப்பேன் இன்னார்க்கு மாட்டேன் என்றெல்லாம் நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். அது தருமத்தினுடைய அடையாளம் இல்லை. யார்க்கும் இடுமின், எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பார்கள். அவன் யாராக இருந்தால் என்ன, பசி என்பது மனிதர்களுக்குரிய பொதுவாகிய பண்பு. எனவே அவன் வரட்டும் இவன் வரட்டும், அவனுக்குத்தான் தருவேன் இவனுக்குத்தான் தருவேன் என்று எல்லை இடுவதற்கு நீ யார்? பசி என்று வருகிறவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு இடு. யார்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், மேல் கீழ் பார்க்காதே. இவன் இன்னவன் என்னவன், அவன் அந்நியன் என்ற வேறுபாடு பார்க்காது பசித்து வருகிறான், எல்லோரும் பந்திக்கு வாருங்கள் என்று கூப்பிடுங்கள். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். பல பேர் வாழ்க்கையில் 1 மணிக்கு நண்பர்களை சாப்பிட கூப்பிட்டு இருப்பார்கள். நண்பன் வருவதற்கு தாமதமாகி போனால் என்ன குறைந்து போயிற்று, இன்னும் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து அவனோடு சேர்ந்து உண்ணுகிற பொறுமை இல்லாது மனைவியை கூப்பிட்டு
இவனையெல்லாம் கூப்பிட்டது எவ்வளவு பிழை என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. எனக்கு இலையை போடு, 1 மணிக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் என்று உண்டு முடித்துவிட்டு பின்னே வருகிறவனுக்கு தனியாக சோறு போடாதீர்கள். யார் வருவார்கள் என்று காத்திருந்து அவர்களோடு கூட இருந்து குலவுகிற இன்பத்தை நீங்கள் அனுபவியுங்கள் என்று பார்த்திருந்து உண்மின் பழம் பொருள் போற்றன்மின். அது ரொம்ப ஒரு அழகான தொடர் பெருமக்களே. இப்பொழுதெல்லாம் குளிர்சாதன பெட்டிகள் வந்துவிட்ட காரணத்தால் நம்முடைய கோயில்களிலெல்லாம் இறைவனுக்கு படையல் போடுகிறோம். இறைவன் ஒரு நாளும் உண்பதில்லை, ஆனாலும் தொடர்ந்து படையல் போடுகிறோமே எதற்காக என்று கேட்டால், அவன் உண்ணமாட்டான் என்று தெரிந்தும் நம்முடைய பெரியவர்கள் இறைவன் பெயரால் அன்னத்தை ஆக்கி படையலிடுவது, அப்படியாவது 10 பசித்தவன் வயிற்றுக்கு சோறு சென்று சேரட்டும்னு தான். ஆனால் குளிர்சாதன பெட்டிகள் வந்த பிறகு நம்முடைய பெரியவர்கள் அந்த புளிச்சோற்றை, அந்த தயிர் சாதத்தை, அந்த சர்க்கரை பொங்கலை அந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்து 4 நாட்களுக்கு வைத்திருந்து திரும்ப திரும்ப உண்கிறார்களே. இப்படி வருவார்கள் என்று தெரிந்துதானோ என்னவோ என்ன கருதினாராம் அவர். பார்த்திருந்து உண்மின் பழம் பொருள் போற்றன்மின். பழைய பொருள்களை எப்பொழுதும் நீங்கள் போற்றாதீர்கள் என்று. எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு இருக்கிற பொருளை அன்றன்றைக்கு பசி வயிற்றுக்கு கொடுத்து விடுங்கள் என்று. ஒருவேளை உங்களுக்கு எப்படி கொடுப்பது, பகிர்ந்து உண்பது என்று தெரியவில்லையா? மனிதர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு நம்முடைய பெரியவர்கள் நம்மை விட அறிவு குறைந்ததென்று கருதுகிற கருத்து படைத்த சிற்றுயிர்களாக இருக்கிற பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகளையெல்லாம் கூட உதாரணம் காட்டி அவற்றுக்கு இருக்கிற அறிவு, அவற்றுக்கு இருக்கிற இன உணர்வு, அவற்றுக்கு இருக்கிற இரக்கம் உங்களிடம் இல்லாமல் போய்விட்டதே என்பதை சோமல்லாமல் சொல்லுவார் போல, காக்கை கரைந்து உண்ணும் காலம் அரிமீனி. பாருங்கள், ஒரு பிடி சோற்றை கொண்டு போய் கொல்லை பக்கத்தில் வைத்துவிட்டு கா கா என்று 2 முறை நீங்கள் அழைத்தால் போதும். ஒரே அடியாக ஒரு காக்கை காதில் விழுந்ததும் வந்து தான் மட்டும் என்றைக்காவது உண்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லையே. அது தன்னுடைய இனத்தை எல்லாம் கூவி அழைக்கும். இன்னும் கூட நீங்கள் உற்று கவனிக்க உங்களுக்கு தெரிந்திருந்தால் இன்னும் பெரிய பாடம் கிடைக்கும். அந்த ஒரு பிடி சோற்றில் 2 பருக்கையை கொத்தி கொண்டு ஒரு காக்கை அப்பால் போகும். அடுத்த காக்கை வந்து கொத்திக்கொண்டு இன்னொரு பக்கம் நகரும். 3வது காக்கை வந்து கொத்தி கொள்ளும். இன்னும் சில காக்கைகள் கொத்தி கொண்டு போனதை எடுத்து கொண்டு போய் கூட்டில் இருப்பதாகிய தன்னுடைய குஞ்சுகளுக்கு தரும். ஒரு காக்கைக்கு இருக்கிற இந்த பண்பு கூட காக்கையை விட மேம்பட்டவர்கள் என்று கருதுகிறவர்களாகிய உங்களுக்கு இருக்க வேண்டாமா என்று கேட்பார். காக்கை கரைந்து உண்ணும் காலம் அரிமினி. அவற்றுக்கு இருக்கிறதாகிய அறிவு உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் நீங்களும் யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் எப்பொழுதும் போற்றாதீர்கள். வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்மின்கள். எப்பொழுதுமே மிக ஆசை உடையவர்களே அவசரமாக சாப்பிடாதீர்கள். மெல்ல 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 உண்ணுங்கள், அதுவும் பகிர்ந்து உண்ணுங்கள். காக்கையைப் போல் எல்லாரும் வாருங்கள், எங்கள் இல்லத்திலே சாப்பாடு தயாராக இருக்கிறதென்று சொல்லி அழைத்து சக மனிதனோடு பங்கிட்டு உண்ணத் தேர்ந்திருந்தால் அதைவிட மிகப்பெரிய ஆன்மீகமும் இல்லை, அதைவிட சிறந்திருப்பதாகிய அருளும் இல்லை. உங்கள் செவிகளுக்கு வந்து சேர்கிற அமுதமும் வேறில்லை என்பதை திருமூலர் விருந்தாக உங்களுக்கு படைத்து இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.